இந்த ரிசல்ட் சரியில்லாதங்கும் போது பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீலிங்காக தாங்க இருக்கும். எனக்கு இந்த 450 மில்லியன் வந்து என்ன தெரியுமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ரைவல்ஸ் இதை வந்து பேசினாங்கன்னா பரவாயில்ல, 450 மில்லியன் அவனுக்கு கலாய்க்கிறான்னு சொல்லலாம். நம்ம ஃபேன்ஸே வந்து இந்த ட்விட்டர் என்கேஜ்மெண்ட்ஸ்க்காக இந்த ப்ளூ டிக்கை வாங்கி வச்சு இவனுங்க படுத்துற பாடு தாங்க முடியும். ஆனால் ஒரே விஷயம் சொல்கிறேன், I think it's time now for Liverpool to get rid of slot. எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீ கோல் போடணும்னா நடுவுல வந்து தான் ஆகணும். அதை நீ அதனால நான் உனக்கு பால சைட்ல கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, லெஃப்ட் விங்லயோ சரி ரைட் விங்லயோ சரி, நீ என்ன வேணாலும் பண்ண, அங்கேருந்து நீ கோல் அடிக்க போறது இல்ல. இந்த சேலஞ்ச் ஒரு ஆங்கிள் பார்க்கணும். அதாவது மொத்த கோல் ஃப்ரேம் தெரிஞ்சு ஒரு பிளேயர் ஆன் த்ரூ கோல்ல போனா மட்டும்தான் அது டாக் ஷோவா? எக்கிட்டிக்கே புவர் கேம், வெரி வெரி புவர் கேம். ஒரு சான்ஸை எடுத்திருந்தானா கூட we would have been comfortably, we would have taken the game from there. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஒரு நல்ல கேம். ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. லைக் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஐம் ஆக்சுவலி குவைட் ஓகே. இந்த லிவர்பூல் பர்ஃபார்மன்ஸ் இந்த சிட்டி கேமுக்கு அப்புறம் இப்போ பார்க்குறவங்களுக்கு இது சொல்கிறேன், இது சிட்டி ரிவ்யூ. ஸோ லிவர்பூல் 1 சிட்டி 2 அதோட ரிவ்யூ இது. எனக்கு ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ஒன்றும் டிசப்பாயிண்டிங்காக இல்லை. லைக் ஐ ஃபீல் த சேம் வே as I felt நியூகாசலுக்கு அப்புறம். என்ன ரிசல்ட் மட்டும்தான் சரியில்லை, அவ்வளோதான். நீங்கள் எப்படி? இந்த ரிசல்ட் சரியில்லாதங்கும் போது பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீலிங்காக தாங்க இருக்கும். அல்டிமேட்லி இட் லீட்ஸ் அப் டு திஸ். நான் வந்து இந்த பெனல்ட்டி லைவ்ல ஸ்கோர் பண்ணப்போ சொன்னேன், we are coming away with nothing. அவ்வளோ நல்லா என்ன சொல்கிறது, நல்லா விளையாடியுமே இஃப் வி கம் அவே வித் நத்திங் இல்லை. இப்போ நானும் நீங்களுமே பிளேயர்ஸாக இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க, என்னடா அது இவ்வளோ பண்ணியுமே வந்து we are coming away with nothing டா, என்னத்தரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிடும். அந்த ஒரு மோடு போயிடுவாங்க அந்த பிளேயர்ஸே வந்து. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன் லாஸ்ட் சீசன் கூட. அந்த பிஎஸ்ஜி கேமே we were the only side that took them to penalties. அந்த கேமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீ கிக்ல குவான்சா வந்து போஸ்டர்ல அடிப்பான், ஒரு டானருமா 2-3 சேவ் பயங்கரமா பண்ணுவான். ஃபர்ஸ்ட் லெக்ல ஆப்வியஸ்லி ஆலிசன் பெயில்ட் அஸ் அவுட், நோ டவுட். அதெல்லாம் செம்ம இது ஆலிசன் பண்ணுது. பட் ஆனால் செகண்ட் லெக்ல we did okay to score 1 goal at least. ஆனா when you come away with that tie, என்னடா அது நல்லா உள்ள போவோம் நினைச்சு விளையாடி வெளியே வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த டை இருந்தாலும் இந்த கேம் எனக்கு அதே ஃபீலிங் தான் இருக்கு. என்னடா நல்லா விளையாடி நல்ல கேம் கொடுத்து என்னடா பிரயோஜனம், அதான் வெளியே வந்துட்டோம்ல, ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலையே. அல்டிமேட்லி we come up with 0 points இப்போ. and we are going to go for another difficult away game midweekல, வீக்கெண்ட்ல FA Cup அப்புறம் whatever. to be honest என்ன தெரியுமா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஓகே, பட் ஐ எம் டயர்டுங்க. டு ஆன் த ஹோல் இட்ஸ் ஜஸ்ட் டயரிங் நாட் டு கெட் பாயிண்ட்ஸ். ஆல்தோ கேரபேக் கூட வின் பண்ணோம், நியூகாசல் கூட வின் பண்ணோம், எல்லாமே ஓகே. யூ பிளே வெல், யூ ஹாவ் டு டேக் த சான்சஸ்ங்க. வர்றது எல்லாத்தையுமே வந்து இதுன்னு போட்டுட்டு அப்புறம் கடைசியில் இப்போ பாருங்க, மேனேஜர் ஹேஸ் டு பி ஆன்சரிங் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். இல்லை பட் அது எல்லாத்துக்குமே வந்து வருவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி அட்மின் டியூட்டிஸை முடிச்சிடலாம், எனக்கு ஞாபகம் இருக்கும்போது. ஆமாம், எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ 3550 தாண்டியாச்சு, 3560 தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நான் பார்த்தது. இது சீசன் டார்கெட் சொன்ன மாதிரி 4000 சப்ஸ்கிரைபர்ஸ். 4000 வந்தால் வந்து கௌதம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஐட்டம் கொடுப்பாரு. எல்லாம் இப்படித்தான் கோடி கேக் ஹேட்ரிக் கிடைச்சா கிவ்அவே கேம்லயே இல்ல, ஸ்டார்ட் டு பினிஷ் மொத்தமா போச்சு. அவனை பார்த்ததுல இந்த கேம்ல மறுபடியும் பேக் டு பீயிங் இஸ் ஓல்டு செல்ஃப் மாதிரி எங்கேயோ கிறுக்காம இருக்கா ஓடிட்டு இருந்தான். எதுக்கு ஓடனாலே தெரியல, அங்கேயும் ஓடிட்டு இருந்தான் குறுக்காம இருக்கா. சரி என்னமோ போ, என்னமோ பண்ணு அப்படின்னு நினைச்சு விட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் மேபி இல்ல இருங்க தெரியும், ரொம்ப எமோஷனலா இருக்காரு கௌதம். நான் இன்னைக்கு ரொம்ப கூலா இருக்கேன், எனக்கு பிரச்சனையே டயர்டா இருக்கேன். ஏன்னா ஐ திங்க் I am mentally exhausted. பட் அதான் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வாங்க. இல்லை அதான். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. லைவ் ஸ்ட்ரீம்லேயே நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அட் ஒன் பாயிண்ட் ஐ திங்க் ஹாஃப் டைமில் வந்து we had more than 500 people watching. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எங்கள் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் @காப் கருத்து, ட்விட்டரில் @காப் கருத்து _LFC. ஸோ இதுதான் நம்ம சோஷியல் மீடியா ஐடிஸு. எல்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் வந்து எல்லாம் நிறைய போல்ஸ் எல்லாம் கூட கௌதம் கூட இன்னைக்கு கேமுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க, ஃபீலிங்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி போட்டுருந்தாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரையும்.
ஆமா, ஏன்னா Anyway, ஆரம்பிங்க. மிரட்டி அமைச்சிருக்காங்க. என்ன வேணாலும் பேசுங்க, ஸ்லாட்டை டிஃபெண்ட் பண்ற வேலை விட்டு வச்சுக்காதீங்க இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமைச்சிருக்காங்க. அதனால வந்து ஐ திங்க், ஏன்னா why I mentally exhaustedனா மேபி ஐ எம் டயர்ட். நாங்க வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து சேம் டே ஆஃப்டர் த லைவ்ங்க. மேபி தட்ஸ் வை ஐ எம் டயர்டு. ஒன், பட் பாயிண்ட் நம்பர் 2, when you don't play well and you don't get the points இல்ல, ஆமாண்டா we just didn't do well enough to get something அப்படிங்கிற மாதிரி. ஆனா when you don't play well and win, அந்த யுஃபோரியா பயங்கரமா இருக்கும். அப்பா நல்லா விளையாடியுமே வந்து செம்மையா வின் பண்ணிட்டோம் பாடுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த கான்ட்ரரி, நல்லா விளையாடி when you come away with nothing, that too at home இல்ல, it's just really frustrating. I mean, it's just for நமக்கே வெளியிருந்து சும்மா டிவி பாக்குறக்கே இப்படி இருக்கே, வீக் இன் வீக் அவுட் அவங்களுக்குலாம் பர்ஃபார்ம் பண்ணி 1 வீக் ரெஸ்ட் வேற. எனக்கு கேட்டா 1 வீக் ரெஸ்டோட வேற வராங்க. மேன் சிட்டி வந்து மிட் வீக் ஆடியும் வந்து அவங்க டு கம் அப் அட் அவர் ஹோம் and to put in a performance like this and to take away the 3 points வந்து huge credit to them. Firstly, அவங்க பண்ண என்ன விஷயமே வந்து huge credit to them. We just didn't turn upங்க. அதாவது on a whole நம்ம பார்த்தோம்னா ஓகேன்னு சொல்லலாம், but the first 45 minutes was pathetic to say the least. It was pathetic to be honest. ஏன்னா நம்ம லைவ்லயே பார்த்தோம். அதாவது ஐ திங்க் நீங்க the first 45 minutesக்கு நம்ம will go more in detail actually, but அதாவது இந்த போத் இந்த டாப் டீம்ஸ் ஆடும்போதும் சரி, ஆர் பாட்டம் டீம்ஸ் இந்த 18th வர்சஸ் 19th அந்த மாதிரி கேம், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கேஸ் ஆஃப் வந்து யார் வந்து லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறா. அண்ட் மிஸ்டேக்ஸ்னால் வெறும் டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ், கோல் கன்சீட் பண்ணுறது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு வருவீங்க, ஈவன் நாட் டேக்கிங் அவர் சான்சஸ் இஸ் அ மிஸ்டேக். ஏன்னா மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு எத்தனை சான்ஸ் வரும்னு தெரியாது. சில மேட்ச்சில் 5 சான்ஸ் வரலாம், சில மேட்ச்சில் 1 சான்ஸ் தான் வரா மாதிரி இருக்கும். Like you have to take those chances. ஏன்னா they are also a good team. அவங்க வந்து அதே சான்ஸ் எடுத்தாங்கன்னா they win the game. That's all. இந்த பெரிய டீம் வெர்சஸ் பெரிய டீம் இந்த மாதிரி கேம்லாம் அப்படிதான் இருக்கும். அண்ட் they are decided by mistakes or moments of magic. இப்போ இந்த கேமே வந்து 1-0 முடிஞ்சிருந்தா நமக்கு சோபோஸ்லை கோலுக்கு அப்புறம் it was a moment of magic, அவ்வளோதான். பட் இட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசுங்க, பட் இட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம மிஸ் பண்ண சான்சஸ் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட விடுங்க, செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes மிஸ் பண்ண சான்சஸ் தான். அதுலயும் வந்து you just cannot play like this, man. It's just not sustainable. Match after match after match you keep missing chances repeatedly. You just don't take any chances. Now வந்து I think it's, I don't know, நம்ம வந்து ரிப்பீட்டடா சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மேன் சிட்டி வந்து ஒரு 4-5 வாட்டி நம்மள they just played through us and then they went through us. அந்த செகண்ட் மினிட்லயே அந்த ஹாலண்டோட சான்ஸ் எல்லாமே you see these players-ங்க. It's okay, newcastle game, they are choosing moments to play well. அவ்வளவுதான். அவங்களுக்கு அன்னைக்கு தோணுச்சுன்னா விளையாடுவாங்க, இல்லையா அவ்வளவுதான். we just don't really care அப்படிங்கிற மாதிரி வந்து போய் I'm not trying to say okay they don't want to turn up and they do. It's like என்ன சொல்ல, இவன் வந்து பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்றான்டா, அவங்க டர்ன் அப் ஆக மாட்டேங்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றான்டா அப்படின்னா எஃபர்ட் போடணும் இவங்களுக்கு எவ்வளவு இருக்கோ நம்மள வந்து விளையாடுற ஆப்பனன்ஸுக்கு அதிகமா இருக்கு. ஆமா, மோஸ்ட் ஆஃப் அவர் ஆப்பனன்ஸோட எஃபர்ட்ஸ் நீங்க கேம்லயே பாத்தீங்கன்னாலே தெரியும். அவன் எவ்வளவு பண்றான் பாரு, நீங்க ஏன்டா அவ்வளவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாருமே என்னம்பாங்க, பிளேயர்ஸுக்கு புரியல, மேனேஜர் சொல்றது வந்து பிளேயர்ஸுக்கு புரியாதனாலதான் வந்து இந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு ஹெட்லாஸ்ல எல்லாருமே போயிட்டானுங்க. இப்ப எவ்வளவுங்க, 4th பிளேஸுக்கும் நமக்கும் இல்ல 3rd பிளேஸ்க்கும் நமக்குமே 8 points கேப் இருக்கு. வில்லா வந்து 47, நம்ம 39 நினைக்கிறேன். 8 points கேப் வித் 13 games to go. நாம எவ்ரி கேம் நான் திருப்பி சொல்றது, இன்னும் டைம் இருக்குடா, இன்னும் டைம். இப்போ கூட நான் சொல்றேன், நம்ம இன்னும் யுனைடெட் ஆடணும், இன்னும் செல்சி ஆடணும், செல்சி யுனைடெட் ஆடணும், நம்ம வில்லாவை ஆடணும், செல்சி வில்லாவை ஆடணும். நம்ம 3 டீமுக்குள்ளே இன்னும் இத்தனை மேட்ச் அப்ஸ் இருக்குது. ஆமா, இன்னும் நினைச்சா கூட பவுன்ஸ் பேக் பண்ணலாம். ஆனா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து பெரிய கேள்விங்க. அதாவது நீங்க மேட்ச் நீங்க சொல்லியிருக்கீங்க we don't start well. இந்த மேட்சே ஃபர்ஸ்ட் 2 minutesல ஹாலண்டுக்கு அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்குது. லைக்
ஐ டோன்ட் நோ இதுக்கப்புறம் வந்து ஐ மீன் இது ஏன் வந்து பிளேயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணலையா, வெதர் தே ஆர் நாட் அப் டு இட்டா, இல்லை அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் இல்லை மேனேஜர் தான் வந்து டீம் டாக் சொல்கிறது இல்லையா என்ன. பட் அட் திஸ் பாயிண்ட் இந்த கேமுக்கு ஓகே, மற்ற கேம்னா கூட நீங்கள் மேனேஜர் ஏதாச்சும் சொல்ல, இந்த கேம் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி, டீம் தட் அஸ் வந்து ஒரு லாஸ்ட் டெக்கேட்ல லிவர்பூல் வர்சஸ் மேன் சிட்டி தான் இந்த ரைவல்ரியை டிஃபைன் பண்ணியிருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில். அந்த மாதிரி ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு வந்து அடிஷ்னல் மோட்டிவேஷன் மேனேஜர்லேருந்து எதுக்கு வேணும்? சொந்தமா மோட்டிவேஷன் வேண்டாமா? லைக் அது இருக்கும்ல, அதாவது டே இருக்கணும் இல்ல, அதாவது டே மேன் சிட்டிடா, ஹாலண்டா, நான் பாத்துக்கிறேன், இது ஏன்னா எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நம்ம ஒழுங்கா ஆடுவோம், நம்ம பாசஸ்லாம் டைட்டா போடுவோம், கரெக்டா எந்த பிளேயருக்கு போகணுமோ அந்த பிளேயருக்கு தான் போக போகுது அந்த பாஸ் அப்படிங்கிற லைக் அந்த ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டீம் உள்ளேருந்தே இருக்கான்னு எனக்கு தெரியல. இது என்னன்னாங்க, இப்போ நான் வந்து டைம் இருக்குன்னு சொல்றேன்ல. ஐ திங்க் 5 பாயிண்ட்ஸ் டு யுனைடெட், 4 பாயிண்ட்ஸ் டு செல்சி அண்ட் 8 பாயிண்ட்ஸ் டு வில்லா. ஐ திங்க் அந்த கேப்பு. ஆமா, ஆனா கேமுக்கு கேம் போக போக ஐ திங்க் ஆஸ் ஈச் கேம் கோஸ் ஆன், 13 கேம் இருக்கு கரெக்டா, ஆஸ் ஈச் கேம் கோஸ் ஆன்ல, நான் இங்க வந்துட்டு ஸ்லாட்டை வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்க பாருங்க இந்த கேம் வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. பட் அல்டிமேட்லி ரிசல்ட்ஸ் தான் டிஃபைன் பண்ணும். நீ எவ்வளவு கேவலமாவோ எவ்வளவு நல்லாவோ நீ பிச்சில் ஆடிக்கோ. This is our 9th, I think this is our 4th time or 5th time this season 90+ மினிட்ஸ்ல கோல் கன்சீட் பண்ணி தோக்குறோம். அது அப்புறம் மேபி 5th டைமோ எத்தனை டைம்னு எனக்கு தெரியல. ஃபுல்லம், கிறிஸ்டல் பேலஸ், மான்செஸ்டர் சிட்டி, லீட்ஸ், இன்னும் ஏதோ ஒரு கேம் 5th டைமோ என்னமோ 90+ மினிட்ஸ் போன்மத் லாஸ்ட் மினிட்டோ, போன்மத் கரெக்ட், போன்மத் எக்ஸ்ட்ரா டைம். சோ இது சோ see at this point அது ஆக்சுவலா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இல்ல அது நல்ல பாயிண்ட். அது 5th டைம் ஆஃப்டர் 90 மினிட்ஸ் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் இது படிச்சேன் ஒரு இப்பதான் இந்த சமைக்கும் போது நான் இது பண்ணிட்டு இருந்தேன், ட்விட்டரை பார்த்துட்டு இருந்தேன், அப்போ படிச்சேன். அதாவது வந்து இஸ் இட் அ ஃபிட்னஸ் இஷ்யூ? ஏன்னா வந்து தீஸ் பிளேயர்ஸ் வந்து தே சீம் டு டை ஆஃப்டர் 85 மினிட்ஸ். 85 மினிட்ஸ்க்கு அப்புறம் டிஃபென்சிவ் எஃபர்ட் இல்லை, அட்டாக்லையும் தே டோன்ட் ஹேவ் இனஃப் எனர்ஜி டு கோ அண்ட் ப்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறதுக்கோ. அந்த 85 மினிட்ஸ்க்கு அப்புறம் இவனுக்கு என்ன ஆயிடுறதுன்னே தெரில. பார்ட் ஆஃப் இட் இஸ் இந்த கேமே என்ன சப்ஸ்டியூஷன் கடைசி வரைக்கும் 80th மினிட் வரைக்கும் ஒன்றும் பண்ணல நம்ம. கர்டிஸ் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்தான். இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இருக்குது லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாகவே. ஒரு அதாவது வி டோன்ட் யூஸ் அ லாட் ஆஃப் சப்ஸ். அது வந்து ஐம் நாட் பிளேமிங் ஸ்லாட், ஏன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப இல்லை பெஞ்சில். ஸோ ஸ்லாட்டை நான் உடனே பிளேம் பண்ணல. கொண்டு வரதா இருந்தால் யார், கர்டிஸ், கியேசா, குமோகா, இவங்க 3 பேரை தவிர வேற யார், மேபி எண்டோ, அவ்வளோதான். ஸோ நாட் கிரேட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்லாட்டை நான் கம்ப்ளீட்டாக பிளேம் பண்ணல. பட் இஸ் இட் அ ஃபேக்டர்? நம்ம ஸ்குவாட் டெப்த் அவ்வளோ இல்லாமல் இருந்தது. இஸ் இட் அ ஃபேக்டர்? இப்போ நமக்கு தெரியுது அதோட எஃபெக்ட் அப்படின்னு. உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை 2 பதில் இருக்குங்க. 1, எல்லாருமே எனக்கு இந்த 450 மில்லியன் வந்து என்ன தெரியுமா எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். ரைவல்ஸ் இது வந்து பேசினாங்கன்னா பரவாயில்ல, 450 மில்லியன் அவனுக்கு கலாய்க்கிறான்னு சொல்லலாம். நம்ம ஃபேன்ஸே வந்து இந்த ட்விட்டர் என்கேஜ்மெண்ட்ஸ்க்காக இந்த ப்ளூ டிக்கை வாங்கி வச்சு இவனுங்க படுத்துற பாடு தாங்க முடியல. என்னன்னா 450 மில்லியன் சொல்ற எல்லாருமே வந்து ஐ டோன்ட் நோ ஹவு தே ஃபர்கெட் த ஃபேக்ட் தட் வி வர் ஸ்டில் பிஹைண்ட் ஆர்சனல் ஃபார் நெட் ஸ்பெண்ட் தட் பர்டிகுலர் விண்டோ அலோன். ஆர்சனல்ல விட கம்மியாக தான் நெட் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகேவா? நெட் ஸ்பெண்ட் வந்து இன்னொரு இந்த ஃபுகாசின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அது ஒரு மாயாஜாலம். ஏன் தெரியுமா? நெட் ஸ்பெண்ட் இஸ் 2 different things. 1, உன்னுடைய மெயின் டீம்ல இருந்து நீ விக்கிற பிளேயர். நம்பர் 2, மெயின் டீமுக்கே ஒரு அப்பியரன்ஸோ 2 அப்பியரன்ஸோ பண்ண அகாடமி பிளேயரை கூட நீ வித்து நெட் ஸ்பெண்ட் காட்டலாம். புரிஞ்சுதா? ஸோ நெட் ஸ்பெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் எவ்ரி திங். நம்மளதுல ஃபார்மர் கேஸ், நம்மள எல்லா மெயின் டீம்ல இருந்தே போயிருக்கானுங்க. ஒரு குவான்சாவா இருக்கட்டும், ஒரு டியாஸா இருக்கட்டும், ஒரு ட்ரெண்டா இருக்கட்டும், ஒரு நுனியஸா இருக்கட்டும், whoever all of the net spend that we made, ஒரு ஆர்வி எலியட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாமே மெயின் ஸ்குவாட்ல இருந்து போனவங்க தான் போன சீசன்ல இந்த சீசன். ஓகேவா? அது பாயிண்ட் நம்பர் 1. அந்த எதுக்கு அதை எடுத்துட்டு வந்தேன்னா, நீங்க டயர்டானு கேட்டீங்கல்ல, அதாவது கிளாப் இருந்தபோது வந்து லுக் அட் த பிளேயர்ஸ் தட் வி ஹேட். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு ஹெண்டர்சன், ஒரு மில்னர், ஒரு ஃபெர்மினோ, ஒரு மானே, ஒரு வைனால்டம், ஒரு எம்ரே சான் வரைக்குமே போறேன், ஒரு எம்ரே சான், இவங்க எல்லாருமே, ஒரு நுண்ணியஸ், ஒரு டியாஸ்,
இவங்க எல்லாருமே they had insane energy to keep going back and forth for the entire 90 minutes. Those players were such well built, physically என்ன வார்த்தைங்க சொல்றது, physically dominant players. நான் physical dominantங்கிறது ஓகே இன் சேலஞ்சஸா கூட இருக்கலாம், பாடியே பிசிக்கலா அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம போனோம். அதாவது people who can keep running 90 correct minutes. Exactly correct. So that is why we had that energy till that 90th minute basically. Okay, you look at the squad, சரியா, சாலா கிளாப் டைம்லயே வர மாட்டான் பின்னாடி, அதை ரூல் அவுட் பண்ணிடலாம். கேக்போ மேல போறதும் ஸ்பீட் இல்ல, பின்னாடி வரதும் ஸ்பீட் இல்ல. He cannot recover. I am not blaming him. I am saying those are his physical traits. The same with Ekitike. Ekitike மேல போனால் he will not come back because that is not his physical trait. The same with Wirtz. முன்னாடி போனா பின்னாடி வரக்கு டைம் ஆகும். Same with McAllister. Szoboszlai மட்டும்தான். Same with Gravenberch. Szoboszlai மட்டும்தான் the only physical presence in our front six. No. We don't have such players. அதை நான் யாரை blame பண்றது? அது எப்படி நான் மேனேஜர் blame? அதை நான் ரெக்ரூட் பண்ணி தான் blame பண்ணணும். ஆமா இல்ல அது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ஏன் ரெக்ரூட்மெண்ட் blame பண்ணலன்ட்டு, we are creating chances to score 2-3 goals. Ideally this is what happened last season. எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சாலா carried you. No, last season we made sure the chances came to Salah and Salah finished it. அப்ப என்ன பண்ணோம், முக்காவாசி கேம் என்ன பண்ணோம், போதும் 2-0 லீட்ல இருக்கோம், 3-0 லீட்ல இருக்கோம், என்ன பண்ணணும், பின்னாடியே 15 பாஸ போட்டுட்டு நாங்க முன்னாடி போக மாட்டோம், நாங்க தான் 2 கோல் லீட்ல இருக்கோமே, நாங்க தான் 3 கோல் லீட்ல இருக்கோமே, நான் எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், நான் பின்னாடியே இருந்துக்கிறேன். இந்த சீசன்ல எத்தனை கேம் நம்மளால அப்படி சொல்ல முடியும், சான்ஸ் வந்து எடுத்து கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து அப்பாடா நான் எனர்ஜி சேவ் பண்றேன். எங்க ஃபிட்னஸ் இல்லைன்னா 1 வீக் ரெஸ்ட்டுங்க, எப்படி ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியும், மிட் வீக்கோ இல்ல அது சொல்லல. ட்விட்டர்ல பேசிக்கா என்ன கேட்டிருந்தாங்கனாக்க, இந்த தேர் அதாவது 85th மினிட்டுக்கு அப்புறம் தே ஆர் நாட், இது வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கு இந்த சீசன். நாட் அதுதாங்க சொல்றேன், அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்மள்ட்ட இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி பிளேயர் நம்மள்ட்ட இருந்தா ஓகே, நம்ம இல்லையே. இவனுக்கு என்ன சொல்றீங்க, இன்னும் 10 தடவை அது என்ன சொல்லுவாங்க, அந்த ரன்ஸ், அந்த பாஸ்கெட்பால் கோர்ட் டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க, அது பேர் என்ன, டிரான்சிஷன்ஸா இல்லைங்க, வார்ம் அப் பண்றதுக்கு சூசைட்ஸ் அந்த மாதிரி ஓட சொன்னா ஓ அப்படியே ஸ்டாமினா அதிகமாகி எனர்ஜி அதிகமாகி வந்துருமா, அதெல்லாம் இல்லைங்க. தீஸ் பிளேயர்ஸ் ஆர் பில்ட் டு பி ஒன்லி லைக் திஸ், அவ்வளவுதான். இல்ல பில்ட் டு பி ஒன்லி லைக் திஸ். இன்னொரு அதுக்கு கீழே நான் இது இப்பதான் சொல்றேன், அதுக்கு கீழே ஒரு ரிப்ளை ஒருத்தன் போட்டிருந்தா, இது மாதிரி வந்து இது வந்து ஃபயர்நூட்லயும் நடந்தது இது. அதாவது இல்ல அவன் என்ன போட்டிருக்கான், இது ஃபயர்நூட்லயும் நடந்தது, பட் அங்க அவ்வளவு தெரியல. பிகாஸ் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து எல்லா சைடுமே வந்து தே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபயர்நூட் நெவர் காட் இன் டு பொசிஷன்ஸ் வேர் இது மாதிரி தே ஹேட் டு சேஸ் கேம்ஸ் ஃபார் சோ மச். ரெண்டாவது நீங்க சொன்ன பாயிண்ட் தான் அது ஆக்சுவலா. ரெண்டாவது அவன் என்ன போட்டிருந்தான், ஃபயர்நூட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, சாரி நெதர்லாண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சைடும் தே வாண்ட் டு அட்டாக். ஸோ அதனால பீப்புள் தே வர் ஏபிள் டு பிளே வித் ஸ்பேஸ், தே வர் ஏபிள் டு டூ திஸ். Whereas இங்க வந்து என்ன சொல்றது, லிவர்பூல் வந்து they are struggling to they are struggling to play when not given space. And இன்னொன்னு நெதர்லாண்ட்ஸ்ல வந்து teams are not as technically good as Man City. So அதனால வந்து they give Feyenoord chances to recover even if they are not the best at recovering. So இல்லைங்க, இந்த கேம்ல வந்து if it comes to the manager, ஓகேவா, இந்த மேனேஜர் டிஸ்கஷன் வந்து நானும் சேஷும் பலவாட்டி வச்சிட்டோம், பல எபிசோட்ல பலவாட்டி போய் ஜஸ்ட் ரிகரிங் தீம், அத பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஒரே விஷயம் சொல்றேன், I think it's time now for Liverpool to get rid of Slot. I have not told this earlier. ஆமா இல்ல, ஏன்னு சொல்றேன் even if Slot wins 10 games in a row, half the fan base will still want him gone. I can bet to anyone that's watching, next 10 game win பண்ணா கூட half the fan base have already made up their minds that Slot has to go. எனக்கு அந்த டாக்ஸிசிட்டி தேவையில்லை, சீரியஸ் சொல்றேன், எனக்கு டாக்ஸிசிட்டி தேவையில்லை. அதுக்கு அட்லீஸ்ட் அந்த மனுஷனை ரிலீவ் பண்ணி விடுங்க,
நம்பர் அது 1 வந்து ரியலிஸ்டிக்கா எந்த மேனேஜருக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து எந்த மேனேஜருக்கு வேணாலும் வரலாம். இல்லைங்க சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப இந்த half the fan base இவரை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் உள்ள வந்தாலும் இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறும், இந்த பிளேயர்ஸ் வச்சு எப்படி மாறுங்கிறது நான் பார்க்கணும் ஆவலா இருக்கேன். சீரியஸா ஆவலா இருக்கேன். யாரோ இப்ப ஜாபி அலோன்சோங்கறாங்க, யாரோ வேணும் அவன் வேணும் இவ வேணும்ங்கறாங்க. எப்படி மாறும் நான் பார்க்கணும். இப்ப இருக்கிற பிளேயரை வச்சு ஒரு புது மேனேஜர் உள்ள வந்தானா இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறும் எனக்கு தெரியணும். ஸோ இப்போ இல்லை இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றிலாம் நம்ம இன்னொரு எபிசோடில் பேசிக்கலாம். பட் ப்ரீஃபாக அது மட்டும் பிஃபோர் யூ கெட் பேக் டு த கேம், இது என்னன்னாக்க இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க புது மேனேஜர் வந்தால் எப்படி மாறும்னு. இது வரைக்கும் அலோன்சோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடி இதெல்லாம் பேசும்போது நான் சொன்னேன், அதாவது ஃபுட்பால் அந்த பிரீமியர் லீக் ஆஸ் அ ஹோல் வந்து ஒரு டைரக்ஷனில் போகுது. லிவர்பூல் வந்து வி ஆர் கோயிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ புது மேனேஜர் வந்தாலுமே திஸ் டீம் இஸ் பில்ட் டு கோ இன் இந்த டைரக்ஷன். இப்போ இந்த மேனேஜர் வந்து இந்த பக்கம் போகணும், ஐ வாண்ட் டு பி லைக் ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு மிட் பிளாக் ஆடி செட் பீசஸ் இது பண்ணி வி வாண்ட் டு பி குட் ஆன் த பால். ஆனால் வந்து மிட் பிளாக்கு கையன்ஸ்டாக நல்லா ஆடணும்னு நினச்சா கூட இந்த டீமை வச்சு மாறுறது கஷ்டம். அது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்ட். பட் கம்மிங் பேக் டு இந்த சிட்டி கேம், இந்த ரெக்ரூட்மெண்ட்டு அதெல்லாம் வந்து இப்போ எப்படி மார்ச்சில் ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் வரும், அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா எஃப்எஸ்சி பத்தி நிறைய சொல்ல வேண்டி இருக்கு. பட் how was that first half? How was the first half basically liveல பாத்தீங்க? இல்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஐ திங்க் சிட்டி ஹேட் தட் early சான்ஸ் ஹாலண்டோட. பட் அதுக்கப்புறம் சிட்டி didn't really do anything. சேம் திங். அதுக்காக உடனே நம்ம வந்து 10 சான்ஸ் கிரியேட் பண்ணோமான்னா அதுவும் இல்லை. அதாவது வந்து நீங்க லைவ்ல சொல்லியிருந்தீங்க நியூகாசில் கேம் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு. பட் தட் இஸ் த ரைட் டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல, கேஆட்டிக்கா இருந்தது. ஒரு 10 பாஸ் ஒழுங்கா ரெண்டு சைடும் போட்டு நான் பார்த்தது இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஐ கான்ட் ரிமெம்பர் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிளே இந்த மாதிரி வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கர்கஸ் வாஸ் மை ஹைலைட். அவன் வந்து he did really well. அந்த டிஃபென்சிவ்லி நல்லா பண்ணான். முன்னாடி போறது வந்து wasn't great, பட் அது வந்து ஃபுல் டீமே wasn't great அந்த விஷயத்துல. ஐ தாட் கர்கஸ் வந்து டிஃபென்சிவ்லி he did well, பட் அதர் தென் தட் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ்னு என்னால் சொல்ல முடியல. லாஸ்ட் ஒரு 10 minutes ஐ திங்க் வேர்ட்ஸ் ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு த கேம். அந்த ஒரு த்ரூ பால் ஒன்று கேக்கு போடுவான். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து when he started getting into the game தான் அப்போதான் ஓகே ஏதோ நடக்குது அப்படின்னு. அதர்வைஸ் வந்து wasn't ஒரு ரிமார்க்கபிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சொல்ல முடியாது. இது சீரியஸா சொல்றாங்க. இப்ப சாலா வந்து 5 கேம் ஆச்சா 6 கேம் ஆச்சா, ஏதாச்சும் ஒரு கேம் அவன் நல்லா வாண்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ ஆப்கான்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன் நான், ஒரு கேம் பா இந்த கேம் சாலா நம்மள பெயில் அவுட் பண்ணிட்டான்டா 450K வாங்குறான். என்ன வாய் பேசினா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 2 கேம் உட்கார வச்சதுக்கே. அவனை உட்கார வச்சோமே நிறைய பேர் வந்து கேட்கறாங்களே, ராபர்ட்சனை தான் சீசன் ஃபுல்லா உட்கார வச்சிருக்காரு. as much as சாலா has won, ராபர்ட்சன் தான் வின் பண்ணிருக்கான் நம்ம கிளப்புக்கு. சேம் தானே, ஆல்தோ சேம் லெவல் ஆஃப் இம்பாக்டான்னு கேட்டா இல்ல. பட் அவனோட பொசிஷன் அவன் ஒழுங்கா பண்ணிக்கிறான், சாலாவோட பொசிஷன் அவன் சாலா ஒழுங்கா பண்ணிருக்கான். நம்பர் 1 வேர்ட்ஸ் வந்தான், எவ்வளோ 100 மில்லியன் சைனிங், அவனையும் தான் மேனேஜர் உட்கார வச்சாரு. ஈசாக்கையும் தான் மேனேஜர் உட்கார வச்சாரு. கிட்டிகேவை நல்லா விளையாடிட்டு இருக்கும் போதே மேனேஜர் உட்கார வச்சு சாலாவை ஆட வச்சாரு. இப்போ சரி அது எல்லாமே ஹிஸ்ட்ரி. ஆப்கான்ல இருந்து வந்தான், எல்லா கேமையும் தான் ஆட வச்சிருக்கோம். ஒரு கேம்ல கூட சாலானால தான்டா ஒரு டிஃபரன்ஸ் மேக்கரா இருந்தான்னு சொல்ல முடியுமா? இல்ல இந்த கேம் ஆச்சு வந்து அந்த ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குதே, இந்த மொமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு ஸ்லைடு ஒரு பாலை போகணும், இல்ல ஆன் டார்கெட் ஷாட் எடுத்து சேவ் பண்ண வைக்கணும். 85th மினிட்ல எவனாச்சும் உள்ள போய் ட்ரிபிள் பண்ணிருப்பாங்க அந்த பாக்ஸ்ல ஷாட் எடுக்கிறது விட்டுவிட்டு. இந்த டீம் எப்ப மாறும்னா நம்மளோட ரைட் விங் அண்ட் லெஃப்ட் விங் கேக்போ அண்ட் சாலா 2 பேரும் மாறணும். they have to take on their man and they have to beat them. ஏன்னு கேட்டா இனிமேல் பிரீமியர் லீக்ல நடுவுல ப்ரோக்ரஷன் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நடுவுல இடம் கிடையாது. அது மேன் சிட்டி அகேன்ஸ்டாவோ, ஆர்சனல் அகேன்ஸ்டாவோ, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோ, வெஸ்ட்ஹாமோ, பர்ன்லி யாரா இருந்தாலுமே நடுவுல ப்ரோக்ரஷன் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரி கிளப் ஹஸ் ஸ்டாப்ட் தி ப்ரோக்ரஷன் த்ரூ தி மிடில். அப்ப என்ன பண்ணும்? ஃபிளாங்க்ல தான் போகணும், வேற வழி கிடையாது. ஃபிளாங்க்ல தான் போய் ப்ரோக்ரஷன் பண்ணணும். நம்ம 2 ஃபிளாங்க் பீப்புளும் கேவலமா ஆடுறானுங்களே, என்ன பண்றது? வேற யாருமே பெஞ்ச்லயும் இல்ல. கியசாவை கூட்டிட்டு வாங்குறானுங்க. அவன் தசு புசுல சுகர் பேஷண்ட் மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க 50 நிமிஷத்துல. அவனுக்கு என்னத்தனை கூட்டிட்டு வந்து ஆட வைப்பீங்க நீங்க? அவன் அட் மேக்சிமம் 20 மினிட்ஸ் தான், அதுதான் அவனுடைய லெவல். 20 ல இருந்து 25 மினிட்ஸ் தான் அவன் ஆட முடியும்.
அதை புரிஞ்சுக்காம கியஸாவை கூட்டிட்டு வாங்குறீங்க, குமோவாவை கூட்டிட்டு வாங்குறீங்க. என்னதான் உங்களுக்கு பண்ணணும்னு எனக்கு தெரியல. 17 வயசு பையன் எவ்வளவு மினிட்ஸ் ஆடணும் எனக்கு புரியலையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்ளோ பிரஷர் சிச்சுவேஷன்ல குமோவை கொண்டு வந்துட்டு மேனேஜர் வந்து இந்த குமோவை இப்ப ஏதாச்சும் போய் பண்ற அப்படின்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனம் ஒரு மேனேஜர் பண்ணாருன்னா அது இல்ல ஐ மீன் சி நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறது வேற வழி இல்லை. ரைட் விங்குக்கு வந்து எலியட் எப்போ வில்லாக்கு போனானோ இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் போயாச்சு அங்க. ரைட் விங்ல இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ லைக் ஐ மீன் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா. ஐ திங்க் எல்லாருமே வந்து பீப்புள் நீங்க இப்போ ஜென்ரலா பிரீமியர் லீக் இந்த சீசன் பார்த்தாலே எந்த மேட்சா இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த மிட் பிளாக்னு சொல்ற எல்லாருமே காம்பேக்டா அந்த மிடில் வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீ எனக்கு அதாவது ஒரு கோல் போடணும்னா நடுவில் தான் வந்தாகணும். ஸோ என்னோட த்ரெட் வந்து நான் டி பாக்ஸை கவர் பண்ணுவேன், 25 yards அந்த மிட்ஃபீல்ட்லேருந்து ஷார்ட் எடுக்க விட மாட்டேன். அண்ட் என்னோட ஸ்ட்ரைக்கர் வந்து எனக்கு பால் வந்துன்னா டக்குன்னு முன்னாடி போடுறதுக்கு என் ஸ்ட்ரைக்கரும் நடுவில் தான் நிற்பான். கரெக்ட். இதுதான் மோஸ்ட் டீம்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீ கோல் போடணும்னா நடுவில் வந்து தான் ஆகணும். அதை நீ அதனால நான் உனக்கு பாலை சைடில் கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் பண்ண, லெஃப்ட் விங்லயோ சரி ரைட் விங்லயோ சரி, நீ என்ன வேணாலும் பண்ண, அங்கேருந்து நீ கோல் அடிக்க போறது இல்ல. இது வந்து இட்ஸ் காமன் ஃபுட்பாலிங் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாருமே பண்றதுதான். நீ என் லெஃப்ட் பேக்கை தாண்டி வா பாப்போம், என் லெஃப்ட் பேக்கு என் லெஃப்ட் விங்கர் சப்போர்ட் பண்ணுவான் டிஃபெண்ட் பண்றதுக்கு, நீ ரெண்டு பேரையும் தாண்டி எப்படி உள்ள வரேன்னு பாத்துக்கலாம். நடுவுல வந்து ஒரு 3 சென்டர் பேக் 3 மிட்ஃபீல்டர் நின்னானா நீ என்ன பண்ணுவ? கரெக்ட். இது வந்து ஈஸியா இதெல்லாமே சொல்லிட்டு as Liverpool football club you have to find the solutions. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. கரெக்ட் தான், ஐ அக்ரி. கமெண்ட்ஸ்ல Liverpool football club தர நீங்க கண்டுபிடிங்க. கரெக்ட் தான், நான் அதை டினைலாம் பண்ண போறது இல்ல. we have to find solutions தான். we have to find solutions தான். we have to have good players that to find solutions. who will think out of the box கூட இல்ல, who does the basics properly. ஒரு ஃபுட்பால் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இந்த சீசன் சாலால has been washed. he is completely washed whether you like it or not. he is just washed completely. நம்ம போன ரிவ்யூல சாரி நியூ மேன் சிட்டி ப்ரிவியூல தான் சொன்னேன், சாலா வந்து இந்த சீசன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் இஸ் நாட் டூயிங் திங்ஸ் ப்ராப்பர்லி. அதாவது வந்து சரி ஒரு பாஸ் சரியா போடலையா, ஓகே அட்லீஸ்ட் அவன் ரைட் ஐடியா, பாஸ் போடுறது தான் அங்க கரெக்ட், ஆனா அவனால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நாட் தட் வந்து அதுவும் எக்ஸ்கியூஸ் பண்ணலான்னு நான் சொல்லல, அதுவும் தப்பு தான். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, பாஸ் போட வேண்டிய இடத்துல நான் முன்னாடி பாஸ் போடுறதுக்கு பதிலா நான் பின்னாடி போவேன், முன்னாடி ஓப்பனா ஒருத்தன் இருக்கான்டா, வேர்ட்ஸ் ஓடுறான்டா, அவன் காலுக்கு போட்டானா அவன் அட்லீஸ்ட் கிராஸ் பண்ணுவான் ஏதாச்சும், நான் பின்னாடி தான் போவேன். இல்ல நான் ஷார்ட் எடுக்க வேண்டிய கோல் எனக்கு நேர தெரியுது, லெஃப்ட் ஃபுட்ல பால் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே, இல்ல நான் ட்ரிபிள் பண்ணி 3 பேர் போய் கோல்ல இருந்து ஒரு 3 yard இருக்கும்போது தான் நான் கோலுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுவேன்னா என்ன பண்றது? அதுக்குள்ள டானுமா வந்துருவான், அங்கேயே வந்துருவான். ஸோ இந்த மாதிரி இல்லை, அதாவது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, பேட் டெசிஷன் மேக்கிங்க சாலாவோட இந்த சீசன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பேட் டெசிஷன் மேக்கிங். அதாவது வந்து நாட் ஜஸ்ட் பேட் எக்ஸிக்யூஷன், பேட் டெசிஷன். நுண்ணியஸை சொல்லுங்க, அவனோட ஒரு கம்பேரிசனுக்கு நான் சொல்றேன். நுண்ணியஸ் லாஸ்ட் சீசன் இருக்கும்போது, அவர் லாஸ்ட் சீசன் ஆர் ஈவன் தி சீசன் பிஃபோர் தட், நம்ம சில சமயம் சொல்லிருக்கோம் அவன் கரெக்டான ரன்ஸ் பண்றான், அவன் கரெக்டான இடத்துக்கு தான் போறான், அவனால ஃபினிஷ் பண்ண முடியல. அது வந்து பேட் எக்ஸிக்யூஷன், பேட் டெசிஷன் மேக்கிங் கிடையாது. அவன் பண்றான், பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்றான், அவனால எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ண முடியல. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். நான் 2 பேரோட எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்துன்னு வந்தேன்னா அதுதான் எடுத்துன்னு வந்தேன். சாலா வந்து இஸ் வாஷ்ட், ஐ மீன் வாஷ்ட்னு இல்லை, இந்த ட்ராப் ஆஃப் வந்து நம்ம வி வர் ஹோப்பிங் இந்த கான்ட்ராக்டுக்கு அப்புறம் வரும்னு, பட் இட் ஹஸ் கம் ஏர்லி, அவ்வளோதான். I'm telling you, see, I have to praise Konate. Konate had a really good game. I don't want it to go under the radar. Konate எல்லாத்தையும் டீல் பண்ணா, எல்லா ஹெட்டரையும் வெளியே அனுப்பிச்சு விட்டான், எல்லாமே வேண்டைக்கும் அதே தான் பண்ணா. வேண்டைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து ஆஃப் சைட் ட்ராப் ப்ளே பண்றது, நீங்க சொன்ன மாதிரி நான் ரீப்ளே பார்த்ததுக்கு அப்புறம் காட்டுறா, இவன் வெளியே ஓடி வந்தது கரெக்ட் தான்டா, இவன் ஆஃப் சைட் ட்ராப் விளையாட வைக்கிறதுக்காக வெளியே ஓடி வந்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஷோபஸ்ல எங்க பின்னாடி நின்ட்டான். மேபி வேண்டைக்கு அங்க பர்னாடோ சில்வாவை பார்த்துருக்கலாம், தம்பி நீ கொஞ்சம் அது கூட வந்து இட்ஸ் நாட் லைக் a மேஜர் மிஸ்டேக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு டிஃபெண்டரா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு அந்த சிச்சுவேஷன்ல. நான் முன்னாடி வந்தா ஓகே சில்வா பக்கத்துல தான் இருக்கான், அவன் ஆஃப் சைட் போடுவான். உங்களுக்கு என்ன நம்பிக்கை as a சென்டர் பேக்னா, எனக்கு முன்னாடி தான் எல்லாரும் இருக்கானுங்க, as a லீடர் ஆஃப் த டிஃபென்ஸ்னா எனக்கு முன்னாடி தான் எல்லாரும் இருக்கானுங்கிற அந்த ஒரு அன்கான்சியஸ் நம்பிக்கை. ஏன்னா மேட்ச்ல ஒரு செகண்டும் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது, சோபோஸ்ல முன்னாடி இருக்கானா, கர்கஸ் முன்னாடி இருக்கானா செக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நம்பிக்கை தான், நான் தான் லாஸ்ட் மேன் அப்படின்னு. சோ நான் முன்னாடி வந்தா இவன் ஆஃப் சைடுல இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி வேண்டைக்கு முன்னாடி வந்தது கரெக்ட் தான், ஆஃப் சைடு தான் பர்னாடோ சில்வா, சோபோஸ்ல தான் அவன் ஆன் சைடு ப்ளே பண்ணி விட்டான். ஆமா, சோ அதுதான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் சென்டர் பேக் அந்த சிச்சுவேஷன். அந்த கோல்ல பாத்தீங்க, ஒன்னு முன்னாடி வருது, இல்ல நீங்க சொன்ன மாதிரி பர்னாடோ இது பண்றது. இ சோஸ் இதுல 2 ராங் ஆப்ஷன் சொல்லவே முடியாது. கரெக்ட்.
இது இட்ஸ் ஜஸ்ட் அ கேம்பிள் தான் அந்த சிச்சுவேஷன். அப்புறம் ஆலிசன் ஒரு 2-3 சேவ் அவனும் பண்ணா. ஆலிசன் எல்லாம் அந்த பெனல்ட்டிக்குலாம் ப்ளேம் பண்ண முடியாதுங்க. ஹி புல்ட் அவுட் ஆஃப் த சேலஞ்சுங்க கடைசியில. இல்ல ஐ மீன் அட் தட் பாயிண்ட் ஸோ ஒரு கீப்பர் வந்து கமிட் பண்ணானாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கீப்பர்ஸ்க்கும் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னாக்க நீ கமிட் பண்ணு, ஹாஃப் ஹார்ட்டடா போகாத. அதாவது வந்து போக ஆரம்பிச்சுட்டு நடுவில் நிக்காது. ஏன்னா தட் இஸ் வர்ஸ் than நாட் கோயிங் அட் ஆல். ஸோ நீ வந்து போறதுன்னா ஃபுல்லா கமிட் பண்ணிடு. கமிட் பண்ணிட்டேன்னா ஈதர் டேக் த மேன் ஆர் டேக் த பால். ஆமா, பால் இல்லையா மேன் எடுத்துரு. பால் தான் வெளியே போயிடுச்சு இல்ல. அது வந்து அவன் வந்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி டினை பண்ணலையே. அவன் தான் பாலே அப்ப வெளியே போயிருச்சு. ஏன்னா பால் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இவன் ட்ரிப் ஆகியே விழுவுறான். அதுக்கு எப்படிடா பெனல்ட்டி கொடுப்பீங்க? அது நானே யோசிச்சேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பட் ஐ டோன்ட் நோ ஐ மீன் இட்ஸ் அகெயின் இது வந்து அந்த லைவ்ல அந்த பெர்னாடோ சில்வா வந்து இவனை சாலாவை புல் பண்ணுவான்ல, அதே எக்ஸ்பிளனேஷன் தான். ஐ நோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டிப்ளமேட்டிக் எக்ஸ்கியூஸ்ங்கிற மாதிரி இருக்கும். இது இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ். அது ஆலிசனுக்கு பெனல்ட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு. அது விஆர் ரிவ்யூ பண்ணி பெனல்ட்டி கொடுன்னு சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் திங்க் they would have said that. ஏன்னா இந்த டைல டோக்கோ ஐ ஃபுட் சேலஞ்சுக்கே ஒண்ணும் கொடுக்கல 2 வருஷம் முன்னாடி. இல்ல பண்ணா ஐ மீன் அது மாதிரில நான் சாதாரணமா சொல்றேன். அதாவது வந்து அதுக்கு கொடுத்துருப்பானான்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் தட் இந்த மாதிரி வந்து ஓகே பால் வெளியில போயிருச்சு, எனிவே இட் டிட் ஹேவ் கண்ட்ரோல் ஆஃப் த பால், நோ எக்ஸ்பிளனேஷன். எனக்கு அதுதான் இப்போ வந்து அட்லீஸ்ட் ரெஃப்ரியை கூப்பிட்டு மானிட்டர்ல காட்டலாம்ல. பால் வெளியே போயிருச்சு, இதுக்கு மேல அவனால எதுவுமே எப்படிதான். ஏன்னா அவன் வந்து பிளேயரை வைப் அவுட் பண்ணி பிளேயரையும் எடுக்கல. He's basically withdrawn from the challenge. He went down to the ground. Player came and hit him and he fell down. Like he drew contact and he fell down. Ball out of play. அப்புறம் என்னத்த நீ வந்து பெனல்ட்டி கொடுக்க முடியும்? அதுதாங்க எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது நானே யோசிச்சேன். ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஆலிசன் பெனல்ட்டி. சரி நான் இன்னும் ஹைலைட்ஸ் பார்க்கல. நான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு பேசலான்ட்டு இருந்தேன். நான் பார்க்கல இன்னும் அந்த ஹைலைட்ஸ். பட் ஐ மீன் எனக்கு அது லைவ்ல பார்க்கும்போது ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது ஏன் பெனல்ட்டி கொடுத்தாங்க அப்படின்னு. ஐ மீன் பட் ஐ வாஸ் லைக் ஓகே கான்டாக்ட் இருந்தது. இதேதாங்க ரிவர்ஸ் லெக்லயும் நடந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பெனல்ட்டி கொடுத்தது சேவ் பண்ணிட்டான் மாமடாஷ்வில்லி. ஞாபகம் இருக்கா? மேன் சிட்டி கூட அங்க போய் ஆடினப்போ 3-0 தோத்தோம். அப்புறம் மாமடாஷ்வில்லி சேவ் பண்ணான்ல ஹாலண்ட் அடிச்சது. தெரியும். அதுலயும் இதே மாதிரிதான் ரொம்ப டாஜியா வந்து நீ ஸ்லாட்ட கேட்டாங்க வாட் டிட் யூ திங்க் அபவுட் த டிசிஷன். ஒரு 4 டிசிஷனை காமிச்சிட்டு விச் டிசிஷன் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்ட்டு சீரியஸா இருக்கு. எல்லாமே இப்படிதான் இருக்கு எங்களுக்கு அகைன்ஸ்டா. இப்ப நெக்ஸ்ட் டிசிஷன் வரேன். கேய் ஆன் சாலா என்ன நினைச்சீங்க? இந்த இல்ல பிஃபோர் அந்த கேய் ஆன் சாலாக்கு முன்னாடி இந்த டெசிஷன் வந்து நீங்க மானிட்டருக்கு ஏன் ரெஃபரியை கூப்பிடல? லாஸ்டா எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா ஒரு 2 வாரம் முன்னாடியே ஒரு ரெஃபரி வந்து மானிட்டருக்கு போய் அவன் டெசிஷனை மாத்தல. விஆர் சொன்னாலும் மாத்தேன்னா ஆமா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல ஐ திங்க் இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த கரெக்ட். அதுக்கப்புறம் அவனுக்கு கேமே போடல. அதுதான். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் ரெஃபரியை கூப்பிட்டு இருந்தாலும் இது மாறி இருக்குமான்லாம் எனக்கு டவுட் தான். ஐ திங்க் ஹி வுட் ஹவ் ஸ்டக் வித் தி ஒரிஜினல் டெசிஷன். அவ்வளோதான். கேய் ஆன் சாலா ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபவுல் வந்து ஸ்டார்டட் அவுட் சைட் த பாக்ஸ். இது வந்து நீங்கள் ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு சில கேமில் வந்து ஃபவுல் அவுட் சைட் த பாக்ஸ் ஆரம்பிச்சு இன்சைடு போனாலும் சில டீமுக்கு பெனல்ட்டி கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு தெரியாது நீங்கள் எந்த இன்சிடென்ட் சொல்கிறீங்கன்னு. பட் ஆக்சுவல் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னாக்க அவுட் சைட் த பாக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அந்த ஃபர்ஸ்ட் எங்கே ஃபவுல் நடக்குதோ அதுதான் கவுண்ட்ஸ். ஸோ ஈவன் இஃப் த ஃபவுல் ஸ்டார்ட்ஸ் அவுட் சைட் த பாக்ஸ் அண்ட் தென் கோஸ் இன்சைட்னா கூட அது ஃப்ரீ கிக் தான். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தில் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் த ஃப்ரீ கிக் இட் வாஸ் த ரைட் டெசிஷன். பெனல்ட்டி கொடுக்காதது கரெக்ட் தான். ஏன்னா ஈவன் தோ த ஃபவுல் வெண்ட் இன்சைட் த பாக்ஸ் கே ஃபர்ஸ்ட் சாலாவோட அந்த ஃபவுல் பண்றது வந்து வெளியில தான் ஆரம்பிக்கும். அது சரி. அப்படி அது வந்து ரெட் கார்டு இல்லையா? லாஸ்ட் மேன் சேலஞ்ச் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஐ டென்ட் திங்க் இட் வாஸ். அது ஸ்டார்டிங்லேயே ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் லாஸ்ட் மேன் சேலஞ்ச். ஐ மீன் லாஸ்ட் மேன் சேலஞ்சுன்னு இல்லை, சாரி. I didn't think it was a denial of a goal scoring opportunity in the sense of yeah இப்போ வந்து if you leave Salah goes directly on goal with the keeper la இல்ல அது லைக் எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னாக்கா I didn't think he had the right angle and I think வேற different Ruben Dias ன்னு நினைக்கிறேன், but I may be wrong. I think he was close enough to at least make a block or make a challenge அந்த Salah even if he had gone there. இதே தான பெனல்ட்டி பேசணும். பால் வெளியே போயிடுச்சு, இனிமேல் பால் பிளேலயே இல்ல. அதுதான் நான் சொல்றேன். அந்த இதுக்கு அதுதான் நான் சொல்றேன். அது பெனல்ட்டி கொடுத்திருக்க கூடாதுன்னு தான் ஐ மீன் என்னோட ஒபினியன். அது ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இல்ல சீரியஸா இப்ப அதை அப்படி பார்க்கலாம், அதே ஒரு ஆங்கிள் பார்க்கணும். இப்ப இந்த சேலஞ்ச் ஒரு ஆங்கிள் பார்க்கணும். அதாவது
மொத்த கோல் ஃப்ரேம் தெரிஞ்சு ஒரு பிளேயர் ஆன் த்ரூ கோல்ல போனா மட்டும்தான் அது டாக் ஷோவா? ஏன் சாலா வந்து on through போய் ஒரு கர்லர் எடுத்தா அது இஸ் நாட் த்ரூ ஆன் கோலா? அதுதான் த்ரூ ஆன் கோல். இது வந்து ரொம்ப டாட்ஜிங்க. நீங்க சொல்ற கேட்குற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா இது வந்து இட் ரிலைஸ் அ லாட் ஆன் வந்து ஒரு ரெஃபரியோட இன்டர்பிரிட்டேஷன். அதனால தான் இது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு கேம் டாட்னம் இன்வால்வ்டாக இருந்தாங்க அந்த கேமில். நம்ம கேம் இல்லை அது, எனக்கு எதுன்னு ஞாபகம் இல்லை. பட் டாட்னம் இன்வால்வ்டாக இருந்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் யாரோட ஆடிட்டு இருந்தாங்க அகேன்ஸ்டாக. அவங்க வந்து ஸோ எப்படி சொல்கிறது, டி பாக்ஸ் இங்கே நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் விங்லேருந்து ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். இங்கே வந்து வேண்டவென்னு நினைக்கிறேன் அந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த பாக்ஸில் இன் லைன் வித் தட் ஸ்ட்ரைக்கர் அவன் இருந்தான். ஓகேவா? அங்கே வந்து ஃபவுல் நடந்துருச்சு. இவன் ஸ்ட்ரைக்கர் வந்து அட்வான்டேஜ் ப்ளே பண்ணி இ கம்ஸ் அண்ட் தென் ஏதோ சான்ஸ் மிஸ் ஆகுது, ஏதோ நடக்கும், கோல் போகலான்னா அவன் வந்து அப்பீல் பண்ணுவான் ரெட் கார்டு எதுக்கு இல்லை அப்படின்னு. விஏஆரும் வந்து செக் பண்ணுவாங்க லாஸ்ட் மேன் சேலஞ்சுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, வேண்டவன் would have caught up with him or had a chance to make a play on the ball at the goal line. ஸோ அதனால வந்து நாங்கள் we could not say that it was a clear and obvious goal scoring chance. ஸோ அதனால வந்து it was not a denial of a goal scoring. ஸோ இந்த மாதிரி எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், இந்த மாதிரி வந்து ஒரு ரெஃபரி வந்து வேண்டவன் அவ்வளோ தூரம் ஓடி அங்கே கோல் லைனில் பிளாக் பண்ணுவாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீ எப்படி வரலாம்? ஸோ ஒரு ரெஃபரியோட இன்டர்பிரிட்டேஷன் அப்படி போயிருக்குமா இப்படி போயிருக்குமா? இல்ல எதுக்கு சொல்ல வரேன், ஒரு ரெஃபரியோட இன்டர்பிரிட்டேஷன் மேல இவ்வளோ டிபெண்ட் ஆயிருக்கு ஒரு டெசிஷன்னா. இந்த எப்படி வேணாலும் போகலாம். இப்போ நீங்க வந்து அந்த இதுக்கு ரெட் கார்டு கொடுத்தும் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். ரூபன் டியாஸ் குட் நாட் ஹவ் மேட் த பிளே, அவன் கோல் லைன் பக்கத்துலயும். அதுதான் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு ரெஃபரியோட இன்டர்பிரிட்டேஷன் மேல இவ்வளோ டிபெண்ட் ஆயிருக்கும் போது எதுவுமே ரைட்டு எதுவுமே தப்புன்னு சொல்லவே முடியல கிளியர் கட்டா. தெரியலங்க. ஆன் த ஹோல் இந்த கேம் வந்து இட் புஷஸ் பேக் ஈவன் ஃபர்தர். அதான் 5 பாயிண்ட்ஸ் டு யுனைடெட், 4 டு செல்சி, 8 டு வில்லா வந்து லாஸ்ட் 5 கேம்ஸில் ஒரு வின் தான், 2 ட்ரா 2 லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ தே ஆல்சோ தேவ் கம் க்ளோசர் டு 8 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பிளேயர்ஸ் டேர்ன் அப் ஆனானுங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து என்னால் கான்க்ரீட்டா இல்லை உங்களால் கான்க்ரீட்டா இல்லை பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கப்பா 36th மினிட்னு போட்டு நீங்கள் வந்து ரிப்ளைஸை போடுங்க. உங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லாட்னால தான் தோத்தோன்னு? உங்கள் ஒப்பீனியன்ஸை சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண சான்சஸ்க்கோ இன்னைக்கு நம்ம எடுக்காத சான்ஸ்க்கோ கடைசியில் வந்து நானும் சேஸ்ட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ஜியை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து ஒரு 1.8 ஒன்றுமோ, சிட்டி வந்து 3.2 ஒன்றுமோ. அந்த 3.2ல் ஒன்று பெனல்ட்டி, இன்னொன்று அந்த ரூபின் 2.9 2.92 சிட்டி 2.92. அதில் வந்து ஒன்று வந்து அந்த பெனல்ட்டி, அதுவே 0.8. இன்னொரு 0.8 வந்து அந்த பெர்னார்டோ சில்வா கோல் வந்திருக்கும். இஸ் பேசிக்கலி த்ரூ ஆன் கோல் வித் ஒன்லி த கீப்பர். அங்கே மிஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது ஒரு 0.8 இருந்திருக்கும். அதுவே 1.6. யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 சான்ஸே. அது விட்டுருந்தா 1.3 தான் நம்ம கொடுத்துருந்த எக்ஸ்ஜி. எல்லா சான்ஸ் அந்த ஹாலண்ட் சான்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த கேம் அது வந்திருக்குமா, ஒரு 0.6 0.7 வந்திருக்குமா, அது ஒன் ஆன் ஒன் த கீப்பர். அதாவது ஸ்லாட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு வி கேவ் அவே வெரி ஃபியூ சான்சஸ். கரெக்ட் தான் யா நீ சொல்றது, ஆனா எவ்ரி திங் இஸ் கோயிங் இன் டு த நெட். என்ன பண்றது? அவங்க டிஃப்ளெக்ஷன்ல பண்ணி வந்தது நேரா ஹாலண்ட் வந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா அவன் ஹெட்டரு கரெக்டா பெர்னார்டோ சில்வா அந்த டிஃப்ளெக்ஷன் ஷாட்டை பிளாக் பண்ணது. எங்க வேணாலும் போயிருக்கலாம், ஒரு அவே போயிருக்கலாம், இல்ல பிளாக் பண்ணி மறுபடி அந்த பக்கமே போய் ஹாஃப் வே லைனை நோக்கி போயிருக்கலாம், எங்க வேணாலும் போயிருக்கலாங்க. இந்த சீசன் இந்த மாதிரி பல இன்ஸ்டன்ஸ் வாரம் சொல்றோம், இந்த மாதிரி அப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம். நம்மளுக்கு இந்த சீசன் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி மோசமான சீசன். In terms of the manager, in terms of the players, in terms of luck involved, in terms of injuries that we are getting on a regular basis. இப்போ பாருங்க, சோபஸ்லை இஸ் அவுட். ஓகே, அந்த டிசிஷனுக்கு வருவோம். அந்த டிசிஷனுக்கு வரக்கு முன்னாடி சோபஸ்லை கோல், ஐ மீன் பயங்கரமான கோல். ஆனால் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் லைவ்ல, எனக்கு அது போதும், கோல் போடுவான்னு நான் சொன்னேன், போயிருச்சு. இல்லை பட் ஐ மீன் அதாங்க, இட்ஸ் அகெயின் பேக் டு ஈஸ் ஆர் பெஸ்ட் பிளேயர். பட் அகெயின் அந்த ஃபவுல் வேற எதுவும் அந்த கோலை பற்றி சொல்றதுக்கு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் Soboslai being Soboslai, அவ்வளவுதான். நாலாவது கோலி அதே பாயிண்ட். இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க அதை எக்ஸ்டி சொன்னீங்கல்ல, அந்த அதே அக்கௌண்ட் தான் அவன் தான் போட்டிருந்தான். This is the 4th time that Soboslai has scored a free kick goal with their XG of 0.04.
தெரியல. நாலாவது யாருன்னு எனக்கு ஞாபகம் வரல, பட் ஃபோர்த் கோல் அது. பட் கமிங் ஆன் டு தட் சோபஸ்லை சேலஞ்ச், அப்போ அத சொல்லுங்க, அது என்னது? ஆமா, ஸோ Szoboszlai ரெட் கார்டு, which first of all I thought bad decision from Szoboszlai அது to go and challenge. ஏன்னா அது ரெட் கார்டு, now is suspended, அவனுக்கு எப்படியும் தெரியும் அது கோல் போறதுன்னு, might as well let it goங்கிற டைப். ஐ மீன் I admire the fight, இல்லைன்னு சொல்லல, பட் அது ரெட் கார்டு வாங்காம பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். ஐ மீன் தட்ஸ் மை ஒப்பீனியன். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் ஆலிசன் முன்னாடி போன அப்புறம். அந்த கோல் வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ரெஃப்ரி ஷுட் ஹவ் ஜஸ்ட் லெட் இட் கோ. ஆமா ஆமா, எல்லாருமே கேரி நெவில் கூட வந்து அந்த கிரிக்கெட்ல இந்த இங்கிலாந்து எப்ப பார்த்தாலும் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் தெரியுமா, அந்த டைப்ல ரூல்ஸ் ஒரு படி சொன்னாலும் ரெஃபரி வந்து ஷுட் ஹவ் லெட் இட் கோ, கோல் போயிருக்கட்டும் 3-1. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஃபரிய வந்து 1000 சொல்றோம், இப்போ இந்த எபிசோட்லயே நம்ம சொல்றோம் ரெஃபரியோட இன்டர்பிரிட்டேஷன்ல தான் இது இருக்கு அது இருக்குன்னு. பட் எங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதுவும் சொல்லணும். கரெக்ட், we have to say they have followed the rules correctly அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துலயும் அதுதான், they have followed the rules correctly. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரயன் சர்க்கி வந்து அடிச்சிருவான் அந்த பால், அது வந்து கோல் கிட்ட உருண்டுகிட்டு போயிட்டு இருக்குது. ஹாலண்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் பிஹைண்ட் Szoboszlai and he catches up and ஒரு ஸ்டேஜ்ல Szoboszlaiக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சா, அப்பதான் Szoboszlai வந்து ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். ரெஃபரி வந்து அங்க நீங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு எனக்கு தெரியல, பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா ரெஃபரி வந்து எஸ் பிளேட் அட்வான்டேஜ் அந்த இதுல. ஸோ ரெஃபரி வந்து ஃபவுல், பட் சிட்டிக்கு தான் பால் இருக்கு, ஹாலண்ட் தான் எடுக்க போறான்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் பிளே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இவங்க ஷர்ட் பிடிச்சி இழுக்கிறதுல Szoboszlai வந்து முன்னாடி போயிருக்கான், ஹாலண்ட் வந்து உடனே அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருக்கான், அது பால் வந்து உள்ள போயிருச்சு. ஸோ பேசிக்கா என்ன ஆயிருக்குன்னா, கிரேக் பாசன் என்ன சொல்லியிருக்கான், Szoboszlai அவன் சொல்லல, பட் திஸ் இஸ் த இது சிச்சுவேஷன். Szoboszlai வந்து had got ahead of Haaland and he was in a position to stop he didn't stop it, goal போயிருச்சு. But the moment he got ahead of Haaland, அந்த அட்வான்டேஜ் வந்து நெகேட் ஆயிடுது. ஏன்னா Szoboszlai is now in a position to win the ball. நெகேட் ஆன உடனே அவன் வந்து விசில ஊதி கம் பேக் டு தி ஒரிஜினல் ஃபவுல்னு இருக்கான். இப்போ நான் லைவ்லயும் இது சொன்னேன், நானே தான் இது சொன்னேன், 2 பேருக்கும் எல்லோ கார்டு கொடுத்துருக்க வேண்டியதானே, இல்ல 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்ப நீங்க தான் லைவ்ல சொன்னீங்க, இல்ல இது ஃபர்ஸ்ட் வந்து Szoboszlai தான் ஃபவுல் பண்ணா, ஸோ Szoboszlai ரெட் கார்டு கொடுத்தான்னா எவ்ரி திங் ஆஃப்டர் தட் பிகம்ஸ் இது நல் அண்ட் வாய்டு டைப்ல இன்வேலிட். ஸோ ஹாலண்ட் அதுக்கப்புறம் இழுத்ததெல்லாம் கணக்கு இல்லை, ஏன்னா Szoboszlai வந்து ஃபர்ஸ்ட் இழுத்துட்டான், அதுக்கு தான் அட்வான்டேஜ் ப்ளோ பண்ணி இது பண்ணதுனால. ஸோ he has followed the rules correctly basically. அவன் வந்து Szoboszlaiயோட ஃபவுலுக்கு வந்து he has called them back, said உனக்கு ரெட் கார்டுரா, நீ லாஸ்ட் மேன ஃபவுல் பண்ணிருக்க, உனக்கு ரெட் கார்டு, நீ வெளில போ அப்படின்னு. So which is fine. I mean it is what it is, அதான் ரூல்ஸ். இல்ல கரெக்ட்டா ரூல் ஃபாலோ பண்ணிருக்கானுங்க பேசிக்கலி. நீங்க சொன்ன மாதிரி ஹாலண்ட் Szoboszlai இழுக்கலினா மேபி Szoboszlai could have gotten close to the ball and cleared it away. அப்படி பார்த்தா அட்வான்டேஜே போயிடுச்சு. So since there's a loss and advantage, come back வந்துட்டு இங்க இருந்து ஃப்ரீ கிக்கே எடு அப்படிங்கறதான். சின்ஸ் யூ ஃபர்ஸ்ட் நீ வந்து இழுத்தனால நோ ஐ அம் ப்ளோயிங் இட் ஃபார் அ ஃபவுல், நீ அவனை இழுத்துருக்க, உனக்கு லாஸ்ட் மேன் சேலஞ்ச், சோ ரெட் கார்டு, யூ ஹேவ் டு கோ ஆஃப் அண்ட் தென் தே டேக் a free kick. So that was perfectly executed. அது கரெக்ட்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. I am very happy in a way that they did it. I mean Szoboszlai ரெட் கார்டு, பட் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா கோல் டிஃபரன்ஸ் வந்து இட் மேக்ஸ் a slight difference. அது அந்த 3-1ங்கிறது 2-1 ஆனது இட் மேக்ஸ் a slight difference, கோல் டிஃபரன்ஸ். அடுத்த மேட்ச் தெரியும் சண்டர்லாண்ட் கூட, இல்ல அதே கோல் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு. இல்ல ஏன்னா கடைசி எண்ட் ஆஃப் த சீசன்ல நீங்க சொன்னீங்க செல்சி, யுனைடெட், வில்லா எல்லாரோட ஃபைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாச்சும் போய் கோல் டிஃபரன்ஸ்ல முடிஞ்சதுன்னா இதை தவிர இல்ல இதுல கோல் தவிர நீங்க இல்ல நீங்க சொன்னீங்க நம்ம இன்னும் யுனைடெட் ஆடல, செல்சி ஆடல, வில்லா ஆடல அப்படின்னு. ஐ வில் ரீட் த ஃபிக்சர்ஸ். மே மாசம் செகண்ட் இல்ல 2 மே மேன் யுனைடெட் லிவர்பூல், 9th மே லிவர்பூல் செல்சி, 17th மே ஆஸ்டன் வில்லா லிவர்பூல், அதுக்கப்புறம் 24 லிவர்பூல் மேன்செஸ்டர் யுனைடெட் எப்போ 2வது மே. தொலைஞ்சது நல்ல நாள் நினைச்ச என் வாழ்க்கையில, அதுவும் போச்சா. 2வது மே, 9வது மே ஆஸ்டன் வில்லா லிவர்பூல், 17வது மே, அப்புறம் 24 லிவர்பூல் பிரென்ட்ஃபோர்ட். சோ அந்த மே மாசம் தெரிஞ்சிரும் எப்படி இருந்தாலும். மே மாசம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம 5 பாயிண்ட் லீட் இல்ல, டாப் 4 கான். அவ்வளவுதான் எழுதி வச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். தெரியலையே. see I understand all the ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்க்கு மிஸ் பண்ணிட்டோமா என்ன கர்கஸ் பத்தி பேசணும். இதுல இந்த செல்சி
எக்கிடிக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த ஃபிக்ஸ்டர் லிஸ்ட்டை பத்தி. இதுல நம்ம ஒரு விஷயம் மறந்துட்டோம். மேன் யுனைடெட் கேமுக்கும் செல்சி கேமுக்கும் நடுவில் சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்லாம் வேற வரும். ஸோ அதெல்லாம் வேற ஆடி ஆகணும் நம்ம. அதெல்லாம் நம்ம போனா தானே அதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு யோசிக்கணும். இப்படிதான் சொன்னீங்க பிஎஸ்வி கேம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மைல் நடக்கல. அங்கேயுமே யூரோப்ல நல்லா பண்ணுவோம்னு சொல்லி டாப் 8 வந்துச்சா இல்லையா? ஓ அதுதான் நல்லா பண்ணுவோமா? ஓ ஓ சரி ரைட், தேர்டு முடிச்சிட்டோம். அதுதான் நல்லா பண்ணுவோம் நிலைமை ஃபார் அவர் கிளப் ரைட் நோ. சரி, அண்டர்ஸ்டாண்ட் த மெல்ட் டவுன். பட் அந்த மெல்ட் டவுன் கடைசி டாபிக்கா வருவோம். எக்கிடிக்கே புவர் கேமுங்க, வெரி வெரி புவர் கேம். ஒரு சான்ஸை எடுத்திருந்தானா கூட we would have been comfortably we would have taken the game from there. அந்த ஹெட்டர் வந்து 0.5 XG-ன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு. அதுவே வந்து இட்ஸ் சச் அது நுண்ணியஸை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நுண்ணியஸ் ஹெட்டர் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது சொல்லக்கூடாது, பட் அது மாதிரி தான் இருந்துச்சு. அது இல்ல அட்லீஸ்ட் ஆன் டார்கெட் அடிச்சு சேவ் பண்ண வச்சிருந்தா கூட அப்பாடான்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த டிஃப்ளெக்ஷன் ஷாட் வந்து மெக்காலிஸ்டர் கடைசியா அடிச்சது டானருமா பயங்கரமா சேவ் பண்ணாம பாருங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணியிருந்தானா டானருமா லூஸ் ஆடா நீ அப்படின்னு கேட்டிருக்கலாம். சேவ் கூட பண்ண வைக்கலீங்க, ஆஃப் டார்கெட்ல அடிச்சான். நம்ம என்னத்தான் இது வந்து வெரி புவர் கேம். கண்டெஸ்டட் ஹெட்டர் கூட இல்ல, அது எவனுமே இல்ல பக்கத்துல, அவன் மட்டும் தான் இருந்தான். அதுதான் சொல்றேன். அந்த அதுல நீ லைட் கட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் பாஸ் வேர்ட்ஸுக்கு தான் போயிருக்கணும். போயிருந்தா வேர்ட்ஸ் கூட த்ரூ ஆன் கோல் அந்த சான்ஸ்ல ஒழுங்கா பாஸ் போட்டிருந்தானா. அதுவும் இல்லாம சாலாக்கு அங்க கட் பண்ணி போட்டான் உள்ள. அதுக்கப்புறம் வந்த ரிட்டர்ன்ல அவன் போடுற உருப்படியான பாஸ் இந்த சீசன் அது ஒண்ணுதான். அதையும் ஒழுங்கா ஹெட்டிங் பண்ணாம இல்ல செஸ்ட் டவுன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணல. I think the season is pretty much okay. What are you thinking right now? You are Hughes, you are Edwards. What are you thinking right now? 13 கேம் இருக்கு, சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கோம். இந்த வீக்கெண்ட் FA கப் வேற இருக்கு. ரைட் நோ வாட் வில் யூ என்ன இன்னைக்கு நான் ரிச்சர்ட் ஹியூக்ஸ் தான். இன்னைக்கு 8ஆம் தேதி பிப்ரவரி. இப்பதான் ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு எனக்கு. சொன்னால நான் துபாயில ஹோட்டல் பாத்துக்கிட்டு இருக்கேன், வெக்கேஷனுக்கு எங்க போலான்னு. என்ன ஸ்ட்ரெஸ்? ஒரு வேலையுமே செய்யல, ஸ்ட்ரெஸ்ஸா. டீல் பேஸ்ல ஒரே பையன் இன்ஜினியர் வர படுத்துக்கிட்டான் பாவம். அவன் எத்தனை நாள் அவுட்டுன்னு வேற தெரியல, பெரிய ஸ்ட்ரெஸ். இல்ல பட் ஆக்சுவலா ஸ்பீக்கிங் இந்த இப்போ ஹியூக்ஸ் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. இப்போ கமிங் 4 ஃபிக்சர்ஸ் சண்டர்லாண்ட், பிரைட்டன், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாம். இந்த ஐ திங்க் திஸ் வில் பி த பிக்கர் டெஸ்ட்டுங்க. இது வந்து நான் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். கேரபாக்ல இருந்து நியூகாஸ்ல இருந்து மேன் சிட்டி வந்து தேர் ஆல். கேரபாக் வந்து இட்ஸ் டூ ஈஸி அன் அப்போனன்ட் சொல்லக்கூடாது, பட் தட் இஸ் ட்ரூ. நியூகாஸ்ல் அண்ட் சிட்டி வந்து தே லைக் டு அட்டாக், பின்னாடி ஸ்பேஸ் விடுவாங்க, சான்சஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த கேமே வந்து ஐம் நாட் அன்ஹாப்பி வித் த பர்ஃபார்மன்ஸ். ரிசல்ட் தான் சரியில்லை, பட் ஐம் ஓகே வித் த பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப். இப்போ சண்டர்லாண்டு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாம்லாம் வந்து தே ஆர் குட் சைட்ஸ் இன் த சென்ஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு டீம்ஸ். நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் மிடில் வந்து எவனும் வரமாட்டான், வர விட மாட்டான் அப்படின்னு. தட் இஸ் வாட் தீஸ் டீம்ஸ் ஆர் நோன் ஃபார். அண்ட் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க நல்லா. இப்போ நேற்றே இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் நான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில். மார்கன் கிப்ஸ் ஒயிட் இஸ் ரன்னிங் த கேம் ஃபார் தம் பேசிக்காக. அண்ட் தேர் வெரி ஆர்கனைஸ் டீம். ஸோ இந்த இப்போ எனக்கு என்னன்னா இந்த சண்டர்லாண்டு, ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாம் இந்த 3, இப்போ பிரைட்டன் வந்து FA கப் கேம், ஸோ அது தனியாக பேசுவோம். பட் இந்த 3 கேமில் வந்து இஃப் வி கேன் டெமான்ஸ்ட்ரேட், அதாவது சரி ஒரு நல்ல ஆர்கனைஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக வி ஆர் ஏபிள் டு கிரியேட் ஒரு நம்பர் ஆஃப் சான்சஸ்னா, அப்போ நானே சொல்லுவேன் ஸ்லாட்டை எப்படா ப்ளேம் பண்ணுவேன். வி ஆர் கிரியேட்டிங் சான்சஸ். இந்த இடத்துல எங்க ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு வக்கு இல்லைன்னா ஸ்லாட்டை எங்கேந்திரா சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் மை திங். ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ஓகே இந்த சைட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணு. லாஸ்ட் 5 கேம்ஸா இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. அவர் அதான் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாரு. அது லாஸ்ட் டைம் தட் வி ஃபேஸ் மேன் சிட்டி அண்ட் த டைம் தட் வி ஃபேஸ் நவ் தேர்ஸ் அ லோட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஆனா அக்டோபர் மாசத்துல இருந்து இது வரைக்கும் 4 மாசத்துல 6 வின் எடுத்திருக்கோம் நம்ம லீக்ல. 4 மாசத்துல 6 வின் எடுத்திருக்கோம் லீக்ல. அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு ரிசல்ட்ஸ். நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சொன்னேன், ரிசல்ட்ஸ் வைஸ் மட்டும் வச்சு பார்த்தா he needs to be sacked. The problem right now is யாரும் இல்லை. மெயின் ரீசன் அதுதான். ஜாபி அலான்சோ பெரிய சேஞ்சே இருக்காது. பல பேர் திருப்பி நான் சொல்றேன், பெரிய சேஞ்ச் இருக்காது. இதே ஃபுட்பால் தான். வந்தா மிரக்கல்ஸ் மாறுமா இல்லையாங்கிறது அவன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்லாட்டை சாக் பண்ணி அவனை கொண்டு வந்துருவாங்க. அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. இட்ஸ் ஹேப்பனிங் திஸ் சீசன் ஆர் இட்ஸ் ஹேப்பனிங் இந்த சம்மர். கண்டிப்பா இட்ஸ் ஹேப்பனிங். ஐ எம் வெரி ஷுர் தட் இட் வில் ஹேப்பன். ஆனா எப்போ தான் தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் யாருமே வந்துட்டு ஒய்யோயோ இது அது ஐயோயோ அதே மாதிரி தான் இருக்குன்னு யாரும் புலம்ப கூடாது. அதே நான் இப்பவே வந்து கேரண்டீடா வாங்கிக்கிறேன். இல்ல அதுதான் ஐ மீன் நீ ஐ மீன் ஐ டோன்ட் நடுவில் சொன்னோம், இந்த எபிசோடில் தான் சொன்னோம். அது
புது மேனேஜருக்கும் வந்து he has to radically change the direction நம்ம டீம் போகிறது. அது வந்து ஒரே சீசனில் முடியுமான்னு தெரியாது. அந்த சீசன் வந்து இப்போ ஸ்லாட்டோட பேஷன்ஸ் போன மாதிரி அந்த சீசன் அலோன்சோன்னு இல்லை யார் வந்தாலுமே அந்த புது மேனேஜரோட பேஷன்ஸ் இருக்குமான்னு தெரியாது. கரெக்ட். நீங்க சொன்னீங்க 6 வின் என்ன 4 மாசமா, இதே ஃபார்ம் ஒரு புது மேனேஜர் இருந்ததுன்னா will you be patient? அப்ப என்ன கேள்வி கேட்பாங்க? கரெக்ட். அப்ப என்ன கேள்வி கேட்க முடியும்? அதுவே ஒரு 3 மாசம் நடக்குது அப்படின்னா என்ன கேள்வி கேட்க முடியும்? நான் அது மாதிரிக்கா சொல்றேன், we are not moving away from Klopp. இதுதான் எல்லார்த்தோடைய பிரச்சனை. இல்ல 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 Klopp புரிஞ்சிச்சு. இதுதான் எல்லார்த்தோடைய பிரச்சனை. ஐயோ யர்கன் கிளாப் இருந்தா அது பண்ண விட்டுருக்க மாட்டாரு, ஐயோ கிளாப் இருந்தா இது நடந்திருக்காது, ஐயோ 8 மாசத்துல 4 வின்லாம் வந்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஐயோ அது பண்ணிருக்காது, ஐயோ இது என்ன வித்தியாசம்? மேன்செஸ்டர் யுனைடெட் அதே தான் இத்தனை வருஷமா. ஐயோ சார் அலெக்ஸ் ஃபர்கூசன் இருந்தா இதெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டார், ஐயோ அலெக்ஸ் ஃபர்கூசன் மாதிரி வந்து இன்னைக்கு இத்தனை வருஷமா கிளாப் இருந்தும் he didn't allow Man City to do the double overs. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? போன வருஷம் ஸ்லாட் இது டபுள் ஓவர் பெப் கார்டியோலா, அதுக்கு என்ன பண்றது? குவார்டியோலா ஆஃப் ஆல் பீப்புள்ல ஸ்லாட் ஒன் போத் த கேம்ஸ். என்ன பண்ணுவீங்க? அப்ப யாரும் வாய் திறக்கல. ஐயோ ஸ்லாட் இல்ல பெப் டபுளோட குவார்டியோலா அதை பத்தில எவனும் ஒருத்தரும் பேசவே இல்லை போன சீசனு. சும்மா வர வேண்டிய திருப்பி 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 கிளாப்புக்கு போயிட்டு கிளாப் இருந்தா அது நடந்திருக்காது, கிளாப் இருந்தா அது நடந்திருக்காது, கிளாப் இருந்தா எப்படா மூவ் ஆன் பண்ணுவீங்க? அந்த மனுஷன் திரும்பி வரமாட்டாரா? யூ ஆர் கோயிங் இன்டு தி விஷியஸ் மான்செஸ்டர் யுனைடெட் சைக்கிள். அது உங்களுக்கு தெரிஞ்சு போறீங்களா தெரியாம போறீங்களானே தெரியல. இல்ல பட் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இமீடியட் அடுத்த 4 கேம்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். I'm just looking for good performances and நீங்க சொன்ன மாதிரி ரிசல்ட் வேணும். I think we need those results. Sunderland I don't care about the performanceங்க. next 4 games Sunderland away அவங்கள யாருமே பீட்டே பண்ணல. அவங்களுடைய ஹோம்ல இன்னும் யாருமே ஒரு டீம் கூட பீட் பண்ணல. இந்த பிப்ரவரி மாசம் வந்துட்டாங்க ப்ரமோட்டட் சைடு. சண்டர்லாண்ட் அவே, பிரைட்டன் ஹோம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே ஹோமா அவே அவே ஏன்னா ஹோம்ல அடி வாங்கணுமே ஒரு ஏதோ இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சுட்டு வந்துட்டு. அதனால நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே, அப்புறம் பிரென்ட்ஃபோர்ட் ஹோம். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் அவே அடி வாங்கிட்டு வெஸ்ட் ஹாம் ஹோம் தானே அவே போய் அடிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஆமா வெஸ்ட் ஹாம் அடிச்சோம் ஞாபகம் இருக்கு. ஆமா அதனால வெஸ்ட் ஹாம் ஹோம். அதனால 4 கேம் மஸ்ட் வின் கேம்ஸ் இஃப் யூ ரியலி மீன் இட். ஏன்னா ப்ரீ மேட்ச்ல வேண்டைக் சொல்றாரு நெக்ஸ்ட் சீசன் மைட் பி ஆர் லாஸ்ட் சீசன் அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு பி பிளேயிங் யூரோப்பா லீக். அப்ப பர்ஃபார்மன்ஸ்ல காட்டு. பர்ஃபார்மன்ஸ் ஐயோ இல்ல வேண்டைக் தம்பி வேண்டைக் காட்டுறான். மத்தவங்க எல்லாம் எப்ப காட்ட வைப்ப கேப்டனா? நீ தானே கேப்டன். மத்தவங்க எல்லாம் ரயில் அப் பண்ணி காட்ட வெயி, வாயில விட்டு கத்தி விட்டு ஆட்டி ஆட வெய்ய. அந்த நாய்ங்களெல்லாம் கத்திய கழுத்திலே வெய்ய, ஒழுங்கு மரியாதையா ஆடுங்கடா அப்படின்னு சொல்லி. இல்ல இப்போ சண்டர்லாண்ட் கேம் வந்து இன்னமுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க 9th இருக்காங்க, நமக்கு 3 பாயிண்ட் தான் பின்னாடி. சோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா they are level on points நம்ம கூட. ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் பிரைட்டன் வந்து கப் கேம் அதை விட்டுருங்க. ஃபாரஸ்ட் வந்து 17th இருக்காங்க, வெஸ்ட் ஹாம் 18th இருக்காங்க. சோ இருங்க these are winnable. பயங்கரமான ஸ்டாட் சொல்றேன். 16 points 17. We are closer to relegation than we are to the top. ரைட். ஓகே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சீசன். சரி இப்ப எல்லாருமே ஜெயிச்சாங்கன்னா யாரு கண்டென்ட் கொடுக்கறது? நம்மளாச்சும் கொடுக்கணும். இந்த வாரம் பாருங்க, செல்சி ஜெயிச்சிட்டாங்க, யுனைடெட் ஜெயிச்சிட்டாங்க, சிட்டி ஜெயிச்சிட்டாங்க, வேற யாருப்பா ஆர்சனல் ஜெயிச்சாங்க, எல்லாம் ஜெயிச்சாங்க. நம்ம கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கணும். ஏன்னா டாட்னம் எவர்லாஸ்டிங் கண்டென்ட் அவங்களுக்கு யாரும் கண்டிக்கிறது இல்ல. அந்த ரேஞ்சை தாண்டி அவங்க போயிட்டாங்க. இப்ப நம்ம கொஞ்சமாச்சும் கண்டென்ட் கொடுக்கணுமா இல்லையா? அதனால நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஒன்னும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. ஒன்னும் கோச்சுக்காதீங்க, எல்லாம் நடக்கிற போது பாத்துக்க வேண்டியதான். பட் அதான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ. சண்டர்லாண்ட் கேம் ஏதாச்சும் எதிர்பார்க்கலாமா? அவங்க 2 wins in the last 5 games. வெனஸ்டே கேம் ஐ திங்க் எனக்கு என்னமோ இது டிரால தான் போய் முடியும்னு தோணுது. எனக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லை. மேன் சிட்டி கேமுக்கு முன்னாடி பயங்கரமா பேசினேன், நம்ம தான்டா வெட்டி கிளிப்போண்டான்னு. இந்த கேம்ல ஆர்சனலே போய் ஜெயிக்கலாங்க, சண்டர்லாண்ட் அவே போய் நம்ம என்னத்த போய் கிளி. அதுதான் நான் டிராலாம் நான் ஜெயிக்க போறான்னு எங்க சொன்னேன். ஐ திங்க் சண்டர்லாண்டோட அன்பீட்டன் ரன் கண்டினியூ ஆகும், நம்ம டிரா பண்ணுவோம் இந்த கேமை. எனக்கு என்னமோ லாஸ் தான், அது பெரிய நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதனால நீங்க என்ன உங்க நம்பிக்கையில இருந்தா இது கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க அப்பவுமே we will winங்கறாங்க, 2-0ங்கறாங்க, 3-0. எப்படிதான் எனக்கே அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. அத நானே வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன் இந்த சீசன். எனக்கே அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது என்னையோட ஆப்டிமிஸ்டிக்கா 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் பெரிய கும்பிடு. ஒருத்தர் இருங்க இத வந்து நான் படிச்சே ஆகணும், ஓகேவா? போன எபிசோட்ல ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், ஓகேவா?
இருங்க அந்த எபிசோட் சாரிங்க ஒரே நிமிஷம் நீங்க பேசிட்டு இருக்க அந்த எபிசோட கமெண்ட்டை அதாவது அவர் போட்டிருக்காரு ரொம்ப இதுவா நினைச்சு எழுதியிருந்தாரு அந்த கமெண்ட் நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. நீங்க எடுங்க அந்த கமெண்ட்டை, அதுக்குள்ள நான் சொல்றேன். ஸோ அதாவது வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி 4000 டார்கெட் சீசனுக்கு. இன்ஸ்டாகிராம்ல @காப்கருத்து, ட்விட்டர்ல @காப்கருத்து_LFC. கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சேன். என்னன்னா அவர் என்ன போட்டிருக்காரு, sometimes you just annoyed me என்ன போட்டிருக்காரு, you just annoyed me with the fact that you defended our coach, but in reality that's the right way to do so. As a fan we want our club to win trophies and winning every game, but that's quite highly impossible because we can't be at the top of our game all the time, and also every player will have ups and downs. I think as a fan, including myself, we are so judgmental when it comes to the things we love and we are passionate about. Football is not just about winning or 3 points. It's more than that for me when I watch our game against Newcastle. I felt guilty when I saw our fans with full of passion in the stadium, even though we don't have a great season. While we are still complaining for the mistakes they have done, I think we should have a backup for slot for the slot for the rest of the season, and also we should respect him for what he deserves. Managing a big club like Liverpool is not easy at all. It's just a recall for me when Jurgen Klopp said we are losing against Barcelona in the UCL, and before the second leg started, reporter asked what our game plan was, and he said, if we lose the game, let us be in the most beautiful way. I think that's the right way to watch football. After this, I am not going to be mad or make complaints about our performance. I'm going to enjoy the season. ரொம்ப உருகி எழுதி இருந்தாரா, அதனால நான் வந்து படிக்கணும்னு நினைச்சேன். அதை வந்து படிச்சு. பேர் என்ன அதை சொல்லுங்க, யூசர் நேம் பேர் எரிக்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்து எரிக் டி பெரேரி. அவர் தான் வந்து சாரிங்க தேவனி தப்பா படிச்சா மன்னிச்சிருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் நேம் எரிக் இருக்கு. ஸோ அவர் வந்து எழுதியிருக்காரு. I just felt reading that இல்ல. See, I've always asked to strive for excellence. அது கரெக்ட் தான். You have to be on the top of your game. எல்லாமே ஓகேவா. எனக்கு அதெல்லாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த மனுஷனை அனுப்பிச்சு விட்டுருங்க. எனக்கு கேட்டா அந்த மனுஷன் வந்து ஆப்போசிஷன் ஃபேன்ஸ் கூட மட்டும் சண்டை போடல, நம்ம ஃபேன்ஸ் கூட சேர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு அவரு. நம்ம கிளப் மேனேஜராகவே இருந்துகிட்டு நம்ம ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு அவரு. அதனால கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நாசமா போறோமோ நல்லா வரமோ அந்த மனுஷன் பிஎல ஜெயிச்சு கொடுத்துட்டு போனதாவே இருந்துட்டு போறாரு. ஆனா தயவு செஞ்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் கெஞ்சே கேட்டேன். அந்த மனுஷன் சத்தியமா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. உண்மையாவே எனக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்ல அவர் எரிக் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஐ see எவ்ரி சீசன் வந்து ஜெயிக்கணும், பிரீமியர் லீக் ஜெயிக்கணும், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும். எஸ் வி ஸ்டார்ட் அவுட் வித் தட் எய்ம். அதாவது லிவர்பூல் as a club வந்து வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் அவுட் வித் தட் எய்ம். பட் அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா கிளாப் ஒரு இது சொல்லியிருப்பாரு, டு லூஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு. அதே மாதிரி தான், அதாவது இப்போ ஒரு டுடே வாஸ் a loss beautifully. ஓகே வெச்சுக்கோ. ஓகே I win. This episode is a win for me. அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், I think we go with the expectation of winning. பட் ஆனா குரூப் ஸ்டேஜ்ல சாம்பியன்ஸ் லீக் எக்ஸிட் ஆகிறதுக்கும் செமிஃபைனல்ல போய் ஒரு பயர்ன் மியூனிக்ட்ட பெனல்டிஸ்ல தோத்து எக்ஸிட் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதாவது as a Liverpool football club நீங்க அப்படி போய் எக்ஸிட் ஆனீங்கன்னாக்க பயர்ன் மியூனிக்ட்ட பெனல்டிஸ்ல தோத்து, you'll be like okay, you know what, fair enough, நம்ம ஃபைட் பண்ணோம், பெனல்டிஸ் வரைக்கும் போச்சு, then it's a lottery, தோத்துட்டோம், நல்லா ஆடணும்ப்பா செமிஃபைனல் வரைக்கும். தட் இஸ் த லெவல் தட் வி ஆஸ்க் ஃபார். அதாவது ரியலிஸ்டிக்கா எல்லா ஃபேனும் வந்து எவ்ரி சீசன் எல்லா ட்ரோஃபியும் ஜெயிக்கணும்னா அது முடியாது. நோபடி ஹஸ் டன் த குவாட்ருபிள் இந்த பிரீமியர் லீக் ஹிஸ்டரியில. நடக்குது. நம்மளும் பண்ணல. இந்த சீசன் நடக்குது. ஆர்சனல் பயர்ன் மியூனிக் தம்பி உன் மேல தான் எல்லா நம்பிக்கையும் வச்சிருக்கேன். யாரு கம்பெனி மேல போட்டு போராட்டினானுங்க பயர்ன் ஆர்சனல் குரூப் ஸ்டேஜ்லயே. இல்ல அது குரூப் ஸ்டேஜ். போன வருஷம் கூட தான் என்னது பிஎஸ்சியும் எவனும் ஆடினானுங்க குரூப் ஸ்டேஜ்ல, இன்டர் மிலானா இல்ல ஆர்சனல் ஆடினானுங்க. கரெக்ட். செமிஃபைனல்ல என்ன இல்ல குரூப் ஸ்டேஜ்லயும் ஒரு வாட்டி ஆடினானுங்க. செமிஃபைனல் என்னாச்சு? சரி ஓகே அந்த மாதிரி தான். ஆமா நாங்க ரெண்டு பேர் டெலூஷன்ல போயிட்டோம். நீங்க டெலூஷன்ல போறீங்களா இல்ல கடைசி வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா கௌதம் ஃபார் த W அப்படின்னு போறீங்கன்னா எபிசோட் எனக்கு தான் W அவர் ஒத்துக்கிட்டாரு. we won, we lost in a beautiful winter. அது வரைக்கும் எனக்கு W. கடைசி வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.
பட் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சண்டர்லண்ட் கேம்ல என்ன கூத்து காத்திருக்கோ தெரியலை. அந்த கூத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நாங்க 2 பேரும் உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய் பாய்.